வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். கார்த்திக் தீபம் ஸ்பெஷல் நிறைய ரெசிபி நீங்கள் பார்த்துட்டு வரீங்க. அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா மனோகரம், பொரி உருண்டை, இனிப்பப்பம், காரப்பம் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். இதை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன கேட்டிங்கன்னா, இந்த கார்த்திக் தீபத்துக்கு பண்ணுற பணியாரம், அதுவும் பர்டிகுலர் சீனி பணியாரம் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த சீனி பணியாரம் எப்படி மாவு அரைக்கணும், எந்த டைமில் தேங்காய் போட்டு அரைக்கணும், அந்த தேங்காவை எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்கு பிறகு வந்து எண்ணெய் கடாயில் ஊற்றி எப்படி ஃப்ரை பண்ணணும், இந்த மாதிரி விளக்கமாக வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது தொடர்ந்து மைதா மாவு வச்சு பண்ணுற இந்த பணியாரம், அந்த மைதா மாவில் வெள்ளத்தை போட்டு எப்படி மிக்ஸ் பண்ணி கரெக்டாக குழி பணியார கடையில் ஊற்றி பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நிறைய பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் கார்த்திக் தீபம் நல்வாழ்த்துக்கள். இப்போது ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? பச்சரிசி 1 கப்பு, ஜவ்வரிசி 2 டேபிள் ஸ்பூன், தேங்காய் 1/2 கப்பு, சர்க்கரை 1/2 கப்பு, ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன், கடலை எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பணியாரம் ரெடி பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ண போகிறோம். அதனால் நல்ல குவாலிட்டி பச்சரிசி ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில பேர் வந்து குவாலிட்டி கம்மியாக இருக்க பச்சரிசி யூஸ் பண்ணால் கரெக்டாக வராது. அதனால் நல்ல குவாலிட்டி பச்சரிசி யூஸ் பண்ணுங்கள். இந்த பச்சரிசியில் ஜவ்வரிசியும் போட்டு கரெக்டாக ஊற வைக்கிறோம். ஊற வைக்கிற டைமிங் என்னங்கன்னா, குறைஞ்சபட்சம் 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், அந்த ஜவ்வரிசிலாம் எந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்குது. இந்த மாதிரி ஊறினா தான் கரெக்டாக உங்களுக்கு மாவு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே டைமில் வந்து எண்ணெயில் ஊற்றி பொரிக்கிறதுக்கும் கரெக்டாக வரும் டெக்ஸ்சர். இப்போது அரைக்கும் போது எந்த அளவுக்கு தண்ணி கம்மியாக ஊற்றி அரைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா அரைங்க. ஃபைனாக இருக்கணும், கொஞ்சம் குறன்னு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. சரிங்களா? இதில் இந்த தேங்காவை போடுறோம். தேங்காய் நீங்கள் யூஸ் பண்ணுவது மேலே இருக்க தோலை பீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் போடுங்க. அதே டைமில் சர்க்கரை போடணும். இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் எதுக்காக தண்ணி கம்மியாக ஊற்றுன்னு சொல்கிறேன். தண்ணி நீங்கள் எடுத்த உடனே அதிகமாக போட்டிங்கன்னா சர்க்கரை போட்ட உடனே திருப்பி டைலூட் ஆகும். டைலூட் ஆச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த டெக்ஸ்சர் என்ன ஆகுனா அந்த பேட்டர் தண்ணி ஆகிடும். அதனால தான் எடுத்த உடனே தண்ணி கம்மியாக ஊற்றி நல்லா அரைக்கணும்னு சொல்கிறேன். இப்போ அரைச்ச மாவை அப்படியே இன்னொரு பவுலில் ஊற்றிருக்கேன். இந்த மாவில் வாசனைக்காக ஏலக்காய் பவுடர் போட்டிருக்கோம். இப்போது மாவோட பக்குவம் சொல்கிறேன், அதாவது டெக்ஸ்சர் எப்படி இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக பணியார மாவு ஊற்றுறதுக்கு எண்ணெயில் ஈஸியாக வரும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கரண்டில் எப்படி எடுத்திங்கன்னா ஊற்றணும். திக்காக இருக்கக்கூடாது, அதே டைமில் தண்ணியாக இருந்தால் உங்களுக்கு பிரிஞ்சு போயிடும். அதனால் வீட்டில் தோசை மாவு அரைக்கிற பக்குவம், அதாவது வீட்டில் தோசை கல்ல மாவு ஊற்றுவீங்கள அந்த டெக்ஸ்சருக்கு கரெக்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. பேட்டரோட பக்கம் தெரியுதா? இந்த மாதிரி தான் கரெக்டாக இருக்கணும். அதே டைமில் குழிக்கரண்டி யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு பிறகு இன்னொரு முக்கியமான விஷயம்னா, நீங்கள் இந்த கடாயில் ஃப்ரை பண்ணும்போது குழி கடாய் தான் யூஸ் பண்ணணும். எண்ணெயோட அளவு அதிகமாக இருக்கணும். அதாவது நீங்கள் எந்த சைஸ் கடாய் வைக்கிறீங்களோ அதில் ஒரு 70 to 80% எண்ணெய் ஊற்றிருக்கணும். அகலமான கடாய் வச்சுன்னா உங்களுக்கு குக் பண்ணுறதுக்கு எண்ணெய் அதிகமாகவும் கரெக்டாக உங்களுக்கு வெந்து வராது. அதனால தான் குழி கடாய் யூஸ் பண்ண சொல்கிறேன். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு கரண்டி மாவு எடுத்து அப்படியே கவுக்கணும். அப்படி கவுத்தா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஷேப் ரவுண்டாக கிடைக்கும். அதே டைமில் மீடியமான ஃப்ளேம் வச்சு குக் பண்ணுங்க. இப்போது இந்த மாவு வந்து கொஞ்சம் நிறுத்தி ஊற்றினா என்ன மாதிரி ப்ராப்ளம் வரும்னு சொல்லி இப்போ பார்க்குறீங்க. 2வது பணியாரத்தில் இந்த மாவு நிறுத்தி ஊற்றும் போது உங்களுக்கு கரெக்டான ஷேப் கிடைக்காது. ஒரு கரண்டி மாவு எடுத்து அப்படியே கவுக்கணும்.
அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ஷேப் கிடைக்கும், உடையாது மேல் பகுதியில். ஸோ இதெல்லாம் லாபத்தில் வச்சு நீங்கள் வீட்டில் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு பணியாரம் உங்கள் வீட்டில் பண்ண முடியும். இன்றைக்கி ஒரு அல்டிமேட்டான ஸ்டைலில் செட்டிநாடு ஸ்பெஷல் இந்த சீனி பணியாரம் எப்படி பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ இந்த சீனி பணியாரம் எப்படி பண்ணுறது இருந்துச்சுல கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது தொடர்ந்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன கேட்டிங்கன்னா குழி பணியாரம், அதாவது இனிப்பு குழி பணியாரம் மைதாவும் வெல்லத்தை வச்சு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? மைதா 100 கிராம், அரிசி மாவு 200 கிராம், வெல்லம் 200 கிராம், ஏலக்காய் பவுடர் 1/2 டீஸ்பூன், நெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, உப்பு சிறிதளவு, குக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த இனிப்பு பணியாரம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பொடிசாக நுறுக்கி வச்சுருக்க இந்த வெல்லத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரெக்டாக மெல்ட் பண்ணுறோம், அதாவது கரைச்சலான்னு சொல்கிறேன். எதுக்காக கரைக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, அதில் மண் இருக்கும்ல வெல்லத்தில், அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை கரைச்சிருங்க. ரொம்ப பாவு எடுக்கிற பக்குவம்லாம் எதுவுமே இல்லை, ஜஸ்ட்டு கரைஞ்சால் மட்டும் போதும். இந்த மாதிரி கரெக்டாக கரைச்சிருங்க. அதுக்கப்புறம் ஸ்டெயின் பண்ணுறோம். இந்த மாதிரி ஸ்டெயின் பண்ண டைமில் மண் நல்லா வடிகட்டி நீங்கள் தனியாக எடுத்துடலாம், வெல்லத்தை நீங்கள் தனியாக எடுத்துடலாம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அரிசி மாவு. அரிசி மாவு வந்து 2 மடங்குனா 1 மடங்கு மைதா யூஸ் பண்ணணும் இந்த இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற ஸ்வீட் பண்ணுறதுக்கு. அதனால் அரிசி மாவு, மைதா, அதுக்கப்புறம் உப்பு சிறிதளவு கொஞ்சமாக போடணும், அதிகமான குவான்டிட்டி வேண்டாம். அதுக்கு பிறகு ஏலக்காய் போட்டு வாசனைக்காக ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க இந்த வெல்லம் தண்ணியை இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இதுக்கு பிறகு தேவையான தண்ணி ஊற்றி நம்ம வீட்டில் எப்படி வடை மாவு இட்லி மாவு அரைப்போம்ல அந்த பக்குவத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. நல்லா கெட்டியாக இருந்தால் பணியாரம் உங்களுக்கு குக் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் அந்த வடை மாவு அப்படி இல்லைன்னா இட்லி மாவு எடுக்கிற பக்குவத்துக்கு எடுத்தால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு பிறகு கொஞ்சம் குக்கிங் சோடா. எதுக்காக குக்கிங் சோடா யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, அரிசி மாவு இருக்குல்ல, இந்த அரிசி மாவு போட்டு இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் பணியாரம் பண்ணும்போது கண்டிப்பாக கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அந்த ஹார்ட்னஸை அவாய்ட் பண்ணுறது தான் இந்த குக்கிங் சோடா யூஸ் பண்ணுறோம். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து முடிச்ச பிறகு இந்த பணியாரக்கல்ல நெய் யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல நெய் யூஸ் பண்ணலாம், தேங்காய் எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதனா ஒன்று யூஸ் பண்ணலாம். நெய் யூஸ் பண்ணால் வாசனைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நெய் நல்லா தாராளமாக இதில் ஊற்றிருக்கேன். ஊற்றி முடித்த பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பணியாரம் கல்லில் ஊற்றி குக் பண்ண வேண்டியதான். என்னடா நெய் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக இந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும். ஏன் கேட்டேன்னா, குக் பண்ணும்போது அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும், அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதே நெய் அப்படிலாம் ஆயில் கொஞ்சமாக யூஸ் பண்ணும்போது என்ன கேட்டேன்னா அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்காது. அதனால தான் இந்த அளவுக்கு தாராளமாக யூஸ் பண்ண சொல்கிறேன். இப்போ 1 by 1 திருப்பணும் பார்த்தீங்களா, திருப்பி முடித்த பிறகு கடைசியாக பார்க்கும்போது அந்த நெய்யே ரொம்ப இல்லாத மாதிரியே தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்களா, இப்போ இந்த ஸ்வீட் பண்ண ரெடி ஆகிடுச்சு. அதே டைமில் அந்த பணியார கடையில் நெய்யே இல்லாத மாதிரி தெரியும். ஸோ அதனால் நெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றி குக் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு அருமையான இனிப்பு பணியாரம் ரெடி. இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் வீட்டில் 2 நாள் இல்லை 3 நாள் வச்சு சாப்பிட்லாம். இதே பழம் போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா 1 நாள் தான் வச்சு சாப்பிட முடியும். அதனால் இன்றைக்கி இந்த ப்ரிப்பரேஷன் சூப்பராக சொல்லி கொடுத்துன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த கார்த்திகை தீபத்துக்கு 2 அருமையான பணியாரம் எப்படி ரெடி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்று வந்து செட்டிநாடு ஸ்டைலில், இன்னொன்று நம்ம ரெகுலராக பண்ணுற இனிப்பு பணியாரம். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னும் சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.